கிட்டத்தட்ட ஒரு 16 வருடம் சினிமா வாழ்க்கையை முடித்து கொண்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷனில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் அவரை திருமணம் பண்ணிக்கிட்டு முழுவதுமாக சினிமாவுக்கு முழுக்க போட்டுட்டு கர்நாடகாவில் செட்டில் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள், தங்கச்சியுடைய குழந்தையும் மட்டும் தத்தெடுத்து வளர்க்குறாங்க. இதுதான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1986 காலகட்டங்களில் அவருடைய கணவர் மறைந்துறார். கணவர் மறைந்த பிறகு இங்கே தனிமையில் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து இன்னொரு மறுமணம் செஞ்சுக்கோங்கன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் அத்தனை பேரும் இவங்கள்ட்ட கேட்டுருக்காங்க. நீங்கள் இன்னொரு திருமணம் பண்ணிக்கங்க, என்ன திருமணம் பண்ணிக்கங்க, நிறைய ஆஃபர் மேலே ஆஃபர் வந்து இவர் இவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, என் கணவனுடைய அந்த நினைவோடு நான் வாழ்ந்து மடிந்து விடணும், அதான் என்னுடைய ஆசை. எனக்கு இன்னொரு திருமணம் மறுமணங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு இஷ்டமும் இல்லை அப்படின்னு அதே மாதிரி இருந்தாங்க. ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆதவன் படத்தில் நடித்தாங்க தமிழில். அதான் தமிழில் அவங்க நடித்த கடைசி படம். கிட்டத்தட்ட 84 வயதாக போது, வயது மூப்பு காரணமாக சமீப காலமாக ஓய்வில் இருந்தாங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு இந்த 3 இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு பெரும் இழப்பு. அவர்கள் காலகட்டத்தில் இருந்த பல நடிகர்கள் நடிகைகள் இன்றைக்கி இல்லை.